கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Matthew's Gospel 3rd chapter verse 11. மனந்திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறுதலை ஒரு ஞானஸ்நானம் என்றுதான் யோவான் சானகன் அழகாக சொல்லுகிறார். John the Baptist says that the receiving of the Holy Spirit is equal to fire. நாம் இன்றைக்கு எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்றவர்களாக காணப்படுகிறோம். Today we are all being baptized. ஒருவேளை நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். If you have not obeyed to the truth by obeying in baptism, you take it. வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாத ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் மறுபடி அப்போஸ்தல ஊழியர்களிடத்திலே நீங்கள் அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். If you have been baptized contrary to the word of God, then you take the baptism with the apostles. ஒருவேளை சரியான ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் கூட அபிஷேகம் பெறுவது தடையாக இருக்கும். It might be if you have not received the right baptism, it will be a hindrance to receive the Holy Spirit. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்க இயலும். Acts chapter 19 we can see such an incident. ஏனென்றால் அந்த சபை எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தரம் சந்திக்கும்படியாக கடந்து போனார். Because apostle Paul went to the church to meet the church. 2ஆம் வசனத்திலே நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். In second verse he is saying, have you received the Holy Ghost since you believed? அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொன்னார்கள். They said that we have not heard that there is an Holy Ghost. அநேகருக்கு பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாது. Many of them do not know what Holy Ghost is. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ சபைகளும் இன்றைக்கு பூமியிலே இருக்கிறது. Such Christian churches are also existing on earth today. அப்பொழுது பவுல் கேட்ட அடுத்த கேள்வி என்ன? Then what was the next question that Paul asked? நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? And to what then were you baptized? அதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From that what do we understand? ஞானஸ்நானத்திலே அங்க குறைபாடு இருந்ததாக விளங்கிக் கொள்ள இயலும். That there is a shortcoming in that baptism. அவன் என்ன செய்தான்? What did he do? மறுபடியும் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். Again he gave him baptism. அதற்கு பின்பு அவர்கள் தலையில் மேல் கைகளை வைத்து ஜெபித்தார். After that he laid his hands upon them and prayed. 6ஆம் வசனத்திலே அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். Verse 6 we see that the Holy Ghost came upon them. அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். They speak with tongues and prophesied. இதிலிருந்து வேதவசனத்தில் விளங்கிக் கொள்கிறது என்னன்னு சொன்னா சரியான ஞானஸ்நானம் பெறாத பட்சத்தில் கூட அபிஷேகம் பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்கலாம். From this we understand from the word of God that if we do not take the right baptism we cannot receive the right Holy Ghost. அப்படினால் யாராவது சரியான ஞானஸ்நானம் பெறாதவர்கள் உங்களுடைய குடும்பங்களிலே இல்லாவிட்டால் இந்த சபைகளிலே இப்பொழுது அமர்ந்திருந்தால் நீங்கள் சரியான ஞானஸ்நானம் என்ன என்பதை நீங்கள் அப்போஸ்தல ஊழியத்திலே விசாரித்துக் கொள்ளுங்கள். If there will be anyone seated here in your families who have not taken right baptism, you inquire of your servants of God about the right baptism. இப்பொழுது ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்ததான யோவான் சானகன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். Now John the Baptist who gave baptism with water says a word. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவார்னு சொல்லாம பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் அக்னியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். One who is coming after me, he just not referred saying that he will baptize you, but he will baptize you with Holy Ghost and with fire. அப்படினா என்ன அர்த்தம்? What does this mean? பரிசுத்த ஆவியில் மூழ்குதல். The immersion of Holy Ghost. ஜலத்தில் மூழ்குதல் தான் ஞானஸ்நானம். Immersion of water is baptism. அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ள மூழ்குறது தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். Immersing in Holy Ghost is the baptism of Holy Ghost. ஒரு சிலர் பெற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் நிரப்பப்பட்டார்கள். Some of them received it and some of them were filled. முதலாம் யோவான் 2:20 பார்த்தால் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நாம் பார்க்க இயலும். 1 John 2:20 we see of an experience whom they received. அப்போஸ்தலர் 19:2 நீங்கள் பெற்றீர்களா என்ற ஒரு கேள்வியை நாம் பார்க்க இயலும். Acts 19:2 we heard a question that whether they received it. ஆனால் அப்போஸ்தலர் 9:17 அப்போஸ்தலர் 6:5 இவைகளை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார்கள், நிறைந்தவர்களாய் வாழ்ந்தார்கள். But in Acts 9:17 and Acts 6:5 we can see that they were all filled with the Holy Ghost. அதனால பரிசுத்த ஆவியில சும்மா ஏதோ ஒரு துவக்க நிலையை பெற்றுக்கொண்டு நாம் அப்படியே இருந்து விட கூடாது. Therefore we should not be in a beginning experience of receiving the Holy Ghost. தீத்து 3:5 படி பரிசுத்த ஆவியின் புதிதாகுதல் என்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. According to Titus 3:5 there is an experience of regeneration of the Holy Ghost. அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. Because of this salvation is taking place in every man. பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். Because of the renewing of the Holy Ghost he has saved us. அதனால தான் பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து ஆவியானவர் பவுல் மூலமாய் கொரிந்தியர்ல பேசும் பொழுது Therefore about the gifts of the Holy Spirit when the Holy Spirit is speaking through Paul, அந்த வரங்களில் ஒன்று நவமான பாஷைகளை பேசுதல். one of those gifts are speaking in tongues. அந்த பல 9 விதமான வரங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது.
about each of the gifts is spotted here. அதை நாம் பின்னாட்களிலே பார்க்கலாம். About this we can see in latter அதுல days. ஒரு வரம் அவர்கள் அந்த ஆவியினாலே அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். Of it, one of it is that they speak with diverse kinds of tongues. நவமானங்கிறது புதிய பாஷை என்று நாம் விளங்கிக் கொள்ள இயலும். Diverse kinds of tongues means it is a new tongue. நவம் என்றால் புதியது. It's a new tongue. ஒரு தேவனுடைய பிள்ளை புதிய புதிய பாஷைகளை பேசுவது. A child of God speaking in new tongues. ஆரம்ப காலங்களிலே அது ஒரு பரியாச உதடு போல தோன்றும். In the beginning times it will seem as stammering lips. ஆனால் நாட்கள் போன பின்பு நாம் சரியான தெளிவான அந்நிய பாஷைகளை பேசுவோம். But when days goes by we'll speak clear and unknown tongues. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினுடைய அடையாளம் அந்நிய பாஷை தானா? The sign of the Holy Ghost is it unknown tongues. வரத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம், ஒரு வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கிறது, எங்களுக்குள்ளே ஒரு நடத்துதல் இருக்கிறது என்று அநேகர் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். You could have heard many of them saying that we have received the gift and we have the leading. அது ஒரு வல்லமை இருக்கலாம், ஒரு நடத்துதல் இருக்கலாம், ஒரு தூண்டுதல் இருக்கலாம். ஆனால் அபிஷேகத்தினுடைய சரியான அடையாளம் அந்நிய பாஷை பேசுவதே. There might be a power or leading or inspiration, but the right meaning of Holy Ghost is speaking in unknown tongues. இது ஒரு தீர்க்கதரிசனமாக கூட சொல்லப்பட்டிருக்கிறது. This is also spoken as a prophecy. ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read in Isaiah chapter 28 11, 12 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, verses 11 and 12 we can இயேசு see. பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவி இப்படித்தான் வரும் என்று ஒரு அடையாளத்தை தீர்க்கதரிசனமாக சொன்னான். Before 700 years of the birth of Jesus, we see the prophet Isaiah said that there will be Holy Ghost which comes like this. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இதுதான் உண்மையான அபிஷேகம், இதுதான் அடையாளம், இதுதான் ஆறுதல், இதுதான் உண்மையான தேவ ஆவியானவருடைய செயல் என்று சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். Although he said that this is the real rest and this is causing the weary to rest, this is refreshing, they would not hear. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் பரிசுத்த ஆவியானவர் வெளியரங்கமாய் இறங்கின பொழுது, Acts the Apostles 2nd chapter from verse to verse onwards, when we see the Holy அந்த Ghost 120 descending, பேரும் அயல் மொழிகளில் பேசினார்கள். this 120 of them spoke in alien tongues. கூடியிருந்த ஜனங்கள் அவர்கள் தங்கள் பாஷைகளில் பேசுகிறதை விளங்கிக் கொண்டார்கள். The people who were gathered together could understand them speaking in their own tongues. இது காண்கிறதும் கேட்கிறதுமான ஒரு அனுபவம் என்று அப்போஸ்தலர் 2:33 சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts 2:33 we can see that it's an experience of seeing and experiencing. நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை இப்பொழுது அவர் பொழிந்தருளினார். He has given you the Holy Ghost which ye now see and hear. அதுதான் தெளிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. This is what clearly spoken பிதா here. அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். Having received of the Father the promise of the Holy Ghost, ye have now received what ye see and hear. அவர்கள் நினைத்தது நமக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவி கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். They had thought that they only will receive the Holy Ghost. வேறு யாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று எண்ணிக்கொண்டார்கள். They thought no other has the chance to receive it. ஆனால் ரட்சிப்பு என்பது தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமீபத்தில் உள்ளவர்களுக்கும் உண்டு என்று அவர்களுக்கு அப்பொழுது தெரியாது. They did not know that salvation is for those who are afar and those who are near. அது தங்களுக்கு மட்டுமே கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டார்கள். They expected that to be theirs own and not the others. ஆனால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் ஆவியானவர் அடுத்த விசை புறஜாதிகள் மத்தியிலே இறங்க ஆரம்பித்தார். But in Acts chapter 10 we can see that the Holy Spirit next time he descended upon the Gentiles. பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிலே பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்தான். Peter was preaching to the house of Cornelius. 44ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, Reading from verses 44 to 46. பேதுரு வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் இறங்கினார். As Peter was speaking the word of God, the Holy Spirit descended. அவர்கள் பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். They speak in different tongues. இதுதான் அங்கே சொல்லப்பட்ட அடுத்த அனுபவம். This is the next experience told இதிலிருந்து here. என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? அபிஷேகம் இறங்கின இடத்தில் ஜனங்கள் அந்நிய பாஷை பேசி இருக்கிறார்கள். In the place where Holy Ghost descended, people speak in unknown tongues. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே Acts chapter 19. பவுல் அவர்கள் தலைகள் மேல் கைகள் வைத்து ஜெபித்த பொழுது, When Paul laid his hands upon them and prayed, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார் என்று அப்போஸ்தலர் 19:6 சொல்லப்பட்டிருக்கிறது. in Acts 19:6 we see that the Holy Ghost descended upon them when Paul laid his hands upon அப்பொழுது them. அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். Then they speak with tongues and prophesied. அப்படினால் பரிசுத்த ஆவியினுடைய வெளியரங்கமான அடையாளம் என்பது அந்நிய பாஷை பேசுதல். Therefore an open sign of the Holy Ghost is speaking in unknown tongues. உள்ளான அடையாளம் என்பது வாழ்க்கையினுடைய தன்மைகள் மாற்றப்படுவது. Internal sign is the
aspects of the life being changed. அதனால் தான் முதலாம் கொரிந்தியர் 14:2 பவுல் பேசும் பொழுது அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல அவன் தேவனோடு பேசுகிறான் என்று சொன்னார். Therefore in 1 Corinthians 14:2 St. Paul says that he who is speaking his unknown tongues is not speaking with man but with God. ரகசியங்களை பேசுகிறான் என்று சொன்னார். He is speaking mysteries. ஒரு மனிதன் அந்நிய பாஷை பேசும் பொழுது When a man is speaking an unknown tongues, ஒருவேளை அவன் ஏதோ புலம்புகிறது போல நமக்கு அந்த பாஷை விளங்காதனால் நாம் அப்படி எண்ணிக்கொள்கிறோம். we expect him to lament because we do not understand the tongue. ஆனால் அவனை நீங்கள் தனியான விதத்தில் விசாரித்து பாருங்கள். But if you should inquire him separately, அபிஷேகத்தில் அந்நிய பாஷை நிறைந்து பேசி திரும்பி வருகிறவனை நீங்கள் நோக்கி பாருங்கள். you look unto the one filled with the anointing speaking an unknown அவன் அந்த tongues. தேவ சமூகத்தை விட்டு வரும்பொழுது ஒருவேளை தேவனுக்கு ஏற்ற துக்கத்தோடு வருவான். When he comes back from the presence of God, he will come with godly அந்நிய sorrow. பாஷையில கத்தி 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 பேசியிருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம், மன்னிப்பு, மனஸ்தாபம், வேதனை, தீர்மானம், பிரதிஷ்டை இதெல்லாம் வெளியே அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே நடக்கிற சம்பவங்கள். He would have spoken in unknown tongues, but a conviction, tears within him, and repentance and confession would have taken place within himself. ஒரு வெளியரங்கமாக பேசும்பொழுது அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறது போல, அசைக்கிறது போல, குதிக்கிறது போல இதெல்லாம் தன்மைகள் வெளியரங்கமா தென்பட்டு இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நான் மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும், இனி இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு பக்தி விருத்தி அவனுக்குள்ள நடைபெறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. We might see him externally he is jumping or he is speaking in unknown tongues or getting filled in the spirit, but internally the word of God says that he is having a cause of repentance or forgiveness or conviction within himself. இன்னொரு விதத்தில் துக்கத்தை மறக்கிறான், வியாதியை மறக்கிறான், வேதனைகளை மறக்கிறான், வறுமையை மறக்கிறான், தரித்திரத்தை மறக்கிறான், தன்னுடைய வேதனைகள் எல்லாம் மறந்து கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறான். ஆண்டவரே நீ நடத்துகிற பாதையில நான் சந்தோஷமா போவேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். In another angle he is forgetting all his sorrows, his griefs and his sickness and his pains, and he is rejoicing in God and saying that he will forget all the sorrows. ஆடம்பரம் வேண்டாம், உலகம் வேண்டாம், மேன்மை வேண்டாம், எனக்கு உயர்வு வேண்டாம், பேரு புகழ் வேண்டாம், நீர் மாத்திரம் போதும், நான் தாழ்த்தி எப்படியாவது உம்மிடத்தில் வந்து சேர்ந்தால் போதும். இப்படிப்பட்ட ஒரு பக்தி விருத்தி அவனுக்குள்ளே உண்டாகிறதாக முதலாம் கொரிந்தியர் 14:4 பவுல் பேசுகிறார். In 1 Corinthians chapter 14 verse 4 St. Paul speaks that then edification is taking place in himself, that he does not want any fashions of this world or greatness or name of fame. அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். He who speaks in unknown tongue speaks for his own edification. ஒரு சிலர் இது புரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். Some of them say they don't understand. அது உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. It's not needed for you to understand. தேவனோடு ரகசியங்களை பேசுவது பிசாசுக்கோ மற்றவர்களுக்கோ புரிய வேண்டிய, மனிதர்களுக்கோ புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. When they are speaking mysteries with God, it's not necessary for human beings or Satan to understand it. மத்தேயு 3:11 அடிப்படையில் பார்க்கும் பொழுது When we read in the aspect of Matthew 3:11, இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். we should receive the baptism of the Holy Ghost. நீங்கள் எழுத்தின் பிரகாரமாக ஜலத்திலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீங்கள் அங்கத்தினராய் மாறுகிறீர்கள். Literally, when you are baptized with water, then you become a member of the church, which is the body of Christ. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பரலோகம் உங்களை அங்கீகரிக்கிறது. But when the Holy Ghost comes upon you, heaven accepts you. பரலோகத்தில் உள்ளதான அந்த சர்வ சங்கத்திலே நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். You become a partaker of the holy congregation in heaven. சர்வ சங்கமாகிய சபையினிடத்திலே நீங்கள் போய் சேர ஆரம்பிக்கிறீர்கள். You go on to the gathering of the congregation in இந்த heaven. பரிசுத்த ஆவியின் மூழ்குதலுக்கு தான் இன்றைக்கு இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. These meetings are conducted for the immersion of the Holy Ghost. ஒரு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தண்ணீரில் எப்படி மூழ்கிறோமோ அதுபோல பரிசுத்த ஆவியில மூழ்கணும். அடுத்து பரிசுத்த ஆவியின் அக்கினியில் மூழ்க வேண்டும். As when we take baptism, we are immersed in water. Like this, we should be immersed in the Holy Ghost. நீங்க சரியான அக்கினியில் மூழ்க வேண்டும். You should immerse in fire. அதனால தான் எனக்கு பின் வருகிறவர் அபிஷேக பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். Therefore he that cometh after me, he will baptize you with the Holy Ghost and with fire. எத்தனை பேர் நீங்க ஏதாவது ஒரு பாஸ்டர் கையில ஞானஸ்நானம் எடுத்துப்பீங்க? You would have somehow received in the hands of baptism in some other hands of இயேசுவின் கையில pastor. பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களா? But have you received the baptism of the Holy Ghost? அக்கினியில ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்களா? Have you been baptized with fire? அப்படினா நீங்க இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலன்னு அர்த்தம். So it means you have not gone to the next step. சரியான ஒரு அபிஷேகத்தின் உள்ளுக்குள்ளே நீங்கள் மூழ்க வேண்டும். You should be immersed in the right baptism. எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நதி கரைக்கு கொண்டு போகிறார். God is taking a prophet in Ezekiel chapter 47 to a shore of a bank of a river. அப்படி அவனை கொண்டு போகும் பொழுது When he is taken him like that, அவனை ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே கொண்டு அழைத்து போவதை நாம் பார்க்க இயலும். we can see that he is taking him every step inside. அவனுக்கு அவனை கரையில நின்று கொண்டிருந்தான். He is standing on the banks. திரும்ப தண்ணிக்குள்ளே இறக்கினார். Next he got into the water. அந்த தண்ணீர் கணுக்கால் அளவு இருந்தது.
இருந்தது. that came up to his ankles. அடுத்து அவனை இன்னும் 1000 முழத்துக்கு உள்ளே கொண்டு போனார். And he measured 1,000 reed and went inside. அது முழங்கால் அளவு இருந்தது. And that went up to his knees. அடுத்து அவனை அழைத்து கொண்டு போனார். Then he called him again. அங்கே இடுப்பு அளவு இருந்தது. And it vortex came to loins. அதற்கு அடுத்து அவனை அழைத்து கொண்டு போனார். He then called him next. அது கடக்க முடியாத நீச்சாளமாய் இருந்தது. That came to a level that he cannot pass over. இது பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தினுடைய ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளுதல், நிரப்பப்படுதல், மூழ்குதல், இப்படி பல அனுபவங்களை காண்பிக்கிறது. This is the experience of the Holy Ghost of receiving it and immersing it and swimming within it. கூட்டம் முடியற வரைக்கும் நீ கரையில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போயிர கூடாது. Until the close of the meeting you should not stand on the banks and just watch on இல்ல நாலு நாள் நீ கரையில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போயிர கூடாது. Or you, all the 4 days you should not stand on the banks and just gape at it and go. இல்ல கணுக்கால் அளவு வந்துட்டு நீ திரும்பி போயிர கூடாது. Or just standing to the ankle level you should not go back. இல்ல முழங்கால் அளவு வந்து விட்டு நீ போய் விட கூடாது. Or coming to knee level you should not go back. இல்ல விட்டால் இடுப்பளவு வந்து விட்டு நீ போய் விட கூடாது. Or coming to the level of loins you should not go back. நீ உள்ளுக்குள்ளே மூழ்க வேண்டும். You should immerse in it. அந்த நதியில தான் ஆரோக்கியம் உண்டாகிறது. In that river is health. நீ முழுகு வெளியே வரும் பொழுது பரிசுத்த ஆவியின் மூழ்குதலுக்குள்ளே அந்த அக்கினியின் மூழ்குதலுக்குள்ளே வரும் பொழுது நீ ஆரோக்கியப்பட்டு பிழைப்பாய், உனக்கு சர்வாங்க சுகம் கிடைக்கும். When you are immersed in the river and you come out you will have perfect health and you will be healed. அந்த தண்ணீர் போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று 47:9 நாம் எசேக்கியேலில் பார்க்கலாம். In Ezekiel chapter 47 verse 9 we see that wherever the river shall go they shall live. கணுக்கால் அளவு என்பது மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. Ankle level shows repentance. முழங்கால் அளவு என்பது வேறுபாட்டின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. Knee level shows the life of separation. இடுப்பளவு என்பது ஞானஸ்நானத்தை காண்பிக்கிறது. Level of loins shows baptism. மூழ்குதல் என்பது பரிசுத்த ஆவியின் பேரின்ப நதியிலே மூழ்குவதை காண்பிக்கிறது. Immersion so shows immersing in the Holy Ghost. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? Today what's our state? இந்த பரிசுத்த ஆவி நம்மேல் வரும் பொழுது நமக்குள்ளே உருவாகுதல் உண்டாகிறது. When this Holy Ghost comes upon us we are being formed. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:35 வசனத்தை பார்க்கும் பொழுது Luke's Gospel chapter 1 verse 35. மரியாளிடத்தில் தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை என்ன? What is the word of God which came up to Mary? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். The Holy Ghost shall come upon you. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். The power of the highest shall overshadow you. அதற்கு பின்பு உனக்குள் உருவாகுவது பரிசுத்தம் என்று எண்ணப்படும். After that what is formed within you shall be called holy. பரிசுத்த ஆவி ஒரு தேவனுடைய பிள்ளையின் மேல் வரும் பொழுதுதான் பரிசுத்தம் அவனுக்குள் உருவாக்கப்படுகிறது. Only when the Holy Ghost comes upon a child of God the holiness is created in him. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக ஞானஸ்நானம் பெற்றவர்களாக மாறி இருக்கலாம். You might be Christians who are saved and taken baptism too. ஆனால் இன்னும் अनेகருக்கு தெய்வீகமாக வாழ முடியவில்லை. Still many of them do not know to live a godly life. ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையினுடைய நிர்பந்தமான சூழ்நிலையை அவர் தெளிவாக சொல்லுகிறார். Romans chapter 7 St. Paul says about his desperate situation in his beginning days. அங்கே அவர் சொல்லுகிறார், நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்யக்கூடிய சக்தி எனக்குள் இல்லை என்று சொல்லுகிறார். There he says I desire to do good but I do not have the power to do good. தீமை என்கிற ஒரு பிரமாணம் எனக்குள் வேலை செய்கிறதை நான் உணர்கிறேன். I see a law of evil which is working within me. நன்மை செய்கிற விருப்பம் இருக்கிறது, ஆனால் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். I desire to do good but that which evil which I do not want to do I do it. ஒன்றை நான் விளங்கிக் கொண்டேன். I have understood now. என்னுடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு சக்தி என் சரீரத்திலே ஆளுகை செய்கிறது, மாம்சத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை நான் உணர்கிறேன். That there is a power which is warring against me which is controlling my flesh. அது என்னை சிறைப்படுத்திக் கொள்ளுகிறது. That is captivating me. ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், I want to pray. முடியவில்லை. I am not able to. ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், I want to do the ministry. முடியவில்லை. But I can't. கோபப்படக்கூடாது என்று நினைக்கிறேன், I think I should not get angry. முடியவில்லை. But I am not able to. என்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன், I want to control என்னால் myself. இயலவில்லை. But it's not possible with me. கடைசியாக என்னுடைய அறிக்கை என்ன? Lastly, what's my மனதில் confession? மாத்திரம் நான் கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிறது, சரீர பிரகாரமாக வரும் பொழுது நான் தோற்று போகிறேன். I want to have a desire in my mind alone to serve God but by the flesh I am failing. ரோமர் 7:25 இதை சொல்லுகிறார். Romans 7:25 he என் states மனதிலே this. தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்திலே நான் பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். With my mind I myself serve the law of God and with flesh the law of sin. அப்படியானால் என்ன அர்த்தம்? That means what's the meaning? மனதிலே கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய சக்தி இந்த மாம்ச சரீரத்திலே இல்லை, அந்த ஜீவன் இல்லை. He has a desire in his mind to serve the Lord but he has no strength in his flesh that to in order to do it. அப்படினால் என்ன சொல்லுகிறார்? So therefore what does he say? 24ஆம் வசனத்திலே நிர்பந்தமான
பாவமான மனுஷன் நான் என்று சொல்லுகிறார். Verse 24 he says, "O wretched man that I am." இந்த நிலவரம் கடைசி வரை நீடித்தால் இவன் சீயோனை போய் சந்திப்பானா? If this situation prolongs till the end, will he go reach Zion? இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையில் ஒரு விசுவாசி வாழ்வானானால் கடைசி வரை ஓட்டத்தை இப்படி முடித்தால் அவன் எருசலேமை அடைய முடியுமா? If a believer with this confession finishes his race till the end, can he reach Jerusalem? இயலாது, முடியாது. It's not possible, he can't. அப்படியானால் இதற்கு பரிகாரம் என்ன? If so, what's the remedy to நாம் it? விரும்புகிற வண்ணம் கர்த்தருக்காக ஜீவிக்க, தேவன் விரும்புகிற வண்ணம் கர்த்தருக்காக பிரகாசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும்? To the extent we can or what we desire, to the extent God's desire, what can we do or what can God do for us? இதற்கு பதில் எங்கே இருக்கிறது? What is the reply for this? அந்த பாதையிலே போன மனிதன் அதை ஜெயித்து அவன் அதுக்கு பதிலை தெளிவாக சொல்லுகிறான். The man who went through that path, he has overcome and clearly says the ரோமர் answer. 8 அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்கும் பொழுது, Romans chapter 8 verse 2 he says, ரோமர் 8:2, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை இவைகளிலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. For the law of the spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பரிசுத்த ஆவியின் பிரமாணம் தான் ஒரு மனிதனை நன்மை செய்யக்கூடிய மாம்சம் உள்ளவனாய் மாற்ற முடியும். The law of the Holy Ghost alone can make a man to serve God in his flesh through the Holy Ghost. அதனால தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த மாம்ச சரீரத்திலே இறங்குகிறது. Therefore this Holy Ghost is descending upon this flesh. நீ பரிசுத்த ஆவியினால் புடைக்கப்படாவிட்டால் சாத்தானால் நீ புடைக்கப்படுவாய். If you are not sifted by the Holy Ghost, you will be sifted by Satan. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Again repeat. பரிசுத்த ஆவி உன்னை புடைக்கிறதுக்கு இடம் கொடு, அவர் உன்னை சுத்தமாய் மாற்றி விடுவார். You give room for to be sifted by the Holy Ghost, he will make ஒரு it clean. சிலரை தூக்கி அடிச்சு புடைப்பார் பாருங்க. Some of them will be thrown over and be sifted. நம்ம நினைக்கிறோம் எதுக்கு போட்டு இப்படி போட்டு அடிச்சு உருண்டு கைய காலாதுன்னு. அப்படி அல்ல. Sometimes I would think that why he should be sitting like அந்த this. மாம்ச சரீரத்தில் இருக்கிற அந்த பாவத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு. There is a condemnation to the law of sin which is in the இன்னொரு flesh. விதத்துல தேவ ஜீவன் உனக்குள்ள அளவில்லாமல் இறங்குகிறது. Nextly, the life of God is coming immeasurably into your body. இப்படி இந்த ரெண்டு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளாத பட்சத்துல சாத்தான் உன்னை புடைக்க பெர்மிட் வாங்கி உன்னை புடைப்பான். நீ அட்ரஸ் இல்லாம போய் விடுகிறாய். If we are not receiving these two experiences in our life, Satan is taking permission of you and he is sifted by of you. மாம்சத்துல நீங்க நன்மை செய்ய விரும்பினால் பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் பிரமாணம் உங்களுக்குள் வேலை செய்ய வேண்டும். If you decide to do good in your flesh, then the Holy Ghost should descend upon you and the law of the Holy Ghost should work in you. ஒரு சிலர் அபிஷேகம் பெற்றும் அதை செயல்பட விடாமல் தடுக்கிறார்கள். Some of them having received the Holy Ghost, they are preventing not able to do it. எந்த நேரத்திலும் நாம் அப்படி செய்ய கூடாது. We should not do like this in any way. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள வந்தா நீ அடக்கி வைக்க கூடாது. When the word of God comes into you, you should not restrict yourself. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள வந்து அது ஒரு அக்கினி. The word of God coming into you, it's a fire. அது ஒரு வல்லமை. It's a power. அந்த பவர் உனக்குள்ள வந்து கர்த்தருடைய வார்த்தை நீ பேசலனா இந்த பவர் உனக்குள்ள இருந்து உன்னை அழிக்க ஆரம்பிக்கும். When this power comes into you and you not utter his words, this power remaining in you will destroy you. அப்படி ஒரு வசனம் தீர்க்கதரிசன புத்தகத்திலே இருக்கிறது. About this there's a prophetical verse. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது, நான் அதை பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். The word of God came into me and I refused to speak out. அது என் எலும்புகளுக்குள்ளே புகுந்து விட்டது. It went into my bones. அது எனக்கு என் எலும்புகளுக்குள்ளே புகுந்து நான் இளைத்து போனேன். And it went into my bones and I became lean. கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. You have no authority to say that you will not speak the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு தான் அது உனக்கு அனுப்பப்படுகிறது. The word of God is being given to you that it might speak it out. கர்த்தருடைய வார்த்தை நீ பேசாம நீ அடக்குனா அது உனக்கு வேதனையும் வியாதியையும் உனக்கு கொண்டு வருகிறது. If you are controlling yourself from speaking the word of God, it will bring you pain and sickness. இதைத்தான் இன்னொரு மனிதன் சொல்லும் பொழுது நான் அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. This is what a man of God says when he could control himself, his bones were become அபிஷேகத்துல நிரம்பறதுக்கு வெட்கப்படவே கூடாது. We should not be ashamed to get filled in the Holy Ghost. வருஷம் போயிடுச்சுன்னு சொன்ன உடனே நீங்க அபிஷேகத்துல நிரம்பாம இருக்க கூடாது. வருஷம் போன பின்புதான் அபிஷேகம் கூடணும். When days has gone by, you should not refrain or decrease in your Holy Ghost, it should increase. பந்தயசாலையில ஓடுறவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? Have you seen the ones running in the race? அவங்க அந்த இலக்கை தொடர நேரம் தான் தன்னுடைய வேகத்தை நினைச்சுவாங்க, கூட்டுவாங்க. They will increase their speed as they reach the goal. ஏனென்றால் இலக்கு நெருங்க நெருங்க தான் அவங்களுடைய வேகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். Their speed will increase as they reach the goal. அதுபோல நம்முடைய ஓட்டம் ஜெயமா முடியணும்னா நம்முடைய ஓட்டம் முடிய நெருங்க நெருங்க நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்ட அனுபவங்கள் காலங்கள் கூட கூட அபிஷேகம் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். Therefore, as we are reaching the
mark or the end, we should increase in the Holy Ghost in our life. நாம் அப்படி செய்யாத பட்சத்துல இந்த அபிஷேகம் நமக்கு ஒரு பெரிய கண்ணியாக மாறிவிடும். If we are not doing like this, then this anointing will become a snare to us. கர்த்தருடைய வல்லமையை நீங்க அடக்கி வைக்க அது எலும்புகளுக்குள்ள ஒரு அக்கினி போல பாய ஆரம்பிக்கும். As long as you are controlling the Holy Ghost within you, it will be as a fire which is going on into your bones. அதனால தான் சிலருடைய ஆவி முறிந்து போய் விடுகிறது. That is why some of their spirits are frailing. ஒரு சிலர் அபிஷேகம் பெற்று கூட தன்னுடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் வழியாக போகும் பொழுது அவர்கள் ஆவி முறிந்தவர்களாய் மாறி விடுகிறார்கள். Some of them, although they are anointing, when they go through certain situations, they become broken in their spirit. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Proverbs 17 verse 22 when we see, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what it is told there, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். the broken spirit dry the bones. என்னைக்கோ நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்க நினைச்சுக்கிட்டு உங்களுடைய ஜீவியத்தை, ஊழியத்தை, அபிஷேகத்தை நீங்கள் மட்டுப்படுத்த கூடாது. Thinking of an incident which has taken place someday, you should not refrain or you should not decrease your Holy Spirit. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்க ஒரு குறிக்கப்பட்ட காலம் வளர்ந்த பின்பு இவைகளிலே நீங்கள் ஆவியை முறிய அனுமதிக்க கூடாது. Growing in a specific level of the Holy Ghost, you should not allow your spirit to break. உங்களுடைய மனதை தேவனுடைய வல்லமைக்கு நீங்கள் இடம் கொடுக்க வையுங்கள். You allow your mind for the power of God to operate. நீதிமொழிகள் 15:13 பார்க்கும் பொழுது மனோ துக்கம் ஆவியை முறிந்து போக பண்ணும். In Proverbs 15:13 we see that the sorrow of the heart spirit is broken. ஏசாயா 65:14 பார்க்கும் பொழுது மன நோவு முறிந்த ஆவியை முறிய பண்ணும். In Isaiah 65:14 we see that the sorrow of the heart shall make the heart to fray. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நாட்களிலே மன நோவுகளுக்கு இல்லாவிட்டால் என்றைக்கோ நடந்த சம்பவங்களில் உள்ளதான காயங்களுக்கு இடம் கொடுத்து உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் முறித்து போடக்கூடாது. A child of God should not allow the sorrow of heart to the pains of heart which are taking place once upon a time and make vexation of spirit. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஜீவியத்தை, உங்களுடைய ஊழியத்தை நீங்களே அழிக்கிறீர்கள். If you do like this, then you are destroying your life and your ministry. பிசாசு அந்த சம்பவத்தை உனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறான். Satan is bringing that incident before you and placing it. அந்த சம்பவம் நினைவு கூருக்கு வந்த உடனே உன்னுடைய அபிஷேகத்தை நீ மட்டுப்படுத்துகிறாய். When that incident is placed before you, you are controlling that spirit. அப்படி நீ அபிஷேகத்தை கட்டுப்படுத்தும் பொழுது உன்னுடைய ஜீவியத்திலே தேவனுடைய செயல் இல்லாமல் போய் விடுகிறது. When you are controlling the Holy Spirit, the work of God is not operated in your life. அதனால தான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் அடிக்காயத்தை ஆற்றுகிறார் என்று சொல்லி இருக்கிறது. Therefore it is said that the Lord is going to take away the wounds of the people. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த காயங்கள் ஆற்றப்படாமலே இந்த பாதையிலே போய் கொண்டே இருக்கிறார்கள். Many people of God, their wounds are not healed and they are going in this path. உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிலவரத்திலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are going on through this path in their life? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றும்படியாக ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். Today the Lord, the Spirit of God is speaking to in order to change this situation. இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய ஆவி அனுப்பப்பட்ட அனுபவத்தை, சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். Now we are going to meditate upon certain things of the Holy Ghost which descended in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் மகத்தான வேலைகளை செய்தார். Even in the Old Testament, the Holy Spirit of God had done magnificent works. நான் இதை குறித்து நேற்று சொல்லும் பொழுது About this when I spoke, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி என்ற நாமத்திலே ஆரம்ப காலங்களிலே கிரியை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது. அந்த ஊழியத்தின் நிமித்தமே அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள். the Holy Spirit in the Old Testament revealed himself as God's Spirit and they were given a specific ministries and they were operating it through that Spirit. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் In another angles, when ஒரு we see, குறிக்கப்பட்ட நோக்கத்துக்கு மாத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்தார். only for a special purpose the Spirit of God descended and worked. அதுதான், அதை கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள். With this they had worked. இன்னும் சொல்ல போனால் In more to add, ஊழியத்திற்காக மாத்திரம் அவர்களுக்கு தேவ ஆவி அருளப்பட்டது. only for the ministry the Spirit of God was given to them. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. But in the New Testament it is not ஒரு so. மனிதனுக்கு தேவனுடைய ஆவி அருளப்படுவது ஜீவியத்திற்காக. The Spirit of God is given to a man in the New Testament for his life. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் நாளை அதை நாம் சிந்திக்கலாம். If God willing, we can meditate upon this tomorrow. ஆனால் கர்த்தருடைய ஆவியானுடைய மகத்தான செயல், பரிசுத்த ஆவி அந்த பழைய ஏற்பாட்டிலே எவ்வளவு வல்லமையாக கிரியை செய்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதுதான். But this is the time when we have to meditate how the God Spirit has worked gloriously in the Old Testament times. யோசேப்பு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். Joseph was a man of God who was filled with the Spirit of அதை God. பார்வோனே தெளிவாக சொல்லுகிறான். That Pharaoh உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை மற்றவர்கள் காண வேண்டும். The anointing within you should be looked upon by the others. உன்னை புகழக்கூடாது, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை மற்றவர்கள் புகழ வேண்டும். They should not praise you but praise the Holy Spirit which is அந்த dwelling in அளவு you. உன்னுடைய பேச்சும் உன்னுடைய செயலும் உன்னுடைய நடவடிக்கைகளும் அமைய வேண்டியது அவசியம். To that extent
extent your works, your deeds and your works should be ordained. ஆதியாகமம் 41:38 பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட தேவ ஆவியை பெற்றவன் வேறு யாரும் எங்களிடத்தில் இல்லை என்று அவன் ஒத்துக்கொண்டான். Genesis 41:38 he is confessing there's no such other person who is having the spirit of God. அவனே சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல இந்த தேசத்திலே எகிப்திலே வேறு ஒருவன் உண்டோ? Can he himself is saying, can we find such a one as this is a man whom the spirit of God is? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு अनेक காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். God is with you and revealing many things to you. பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்வை முழுவதும் அவர் கட்டுப்படுத்துகிறார். When the Holy Ghost is in a man, he is controlling whole of his life. கூட்டத்தின் துவக்கத்தில் நீங்கள் பாஸ்டர் பேசும்பொழுது கேட்டது போல பரிசுத்த ஆவியை நாம் கட்டுப்படுத்த கூடாது, ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். In the beginning of the meeting when pastor was speaking, we should not control the Holy Spirit, but we should be controlled of the Holy Spirit. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? Today what are we doing? நாம் ஒரு prayer request வச்சிட்டு இத அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் நான் இத உனக்கு தர்றேன்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணதுக்கு நமக்கு முடியல. We having a prayer request or asking God to accept this, but he were not able to accept what God is asking us to do. இதுதான் சவுலுக்குள்ள நடந்த ஒரு தீமை. This is the evil which happened in Saul. ஆண்டவர் அவனை சத்துருவை அழிக்கும்படியாக சொன்னார், அதை அழிக்கவில்லை. அதை விட்டு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். God asked him to destroy the enemies, leaving this he wanted things which he wanted himself. யோசேப்புக்கு கர்த்தர் அந்த ஆவியை கொடுத்ததின் நோக்கம் என்ன? What was the purpose for which God gave the spirit to Joseph? சிங்காசனத்துக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. He gave the spirit to receive the throne. நம்முடைய ஜனங்களை காலாகாலமாக ரட்சித்து பாதுகாக்கும்படியாகவே அவனுக்கு அந்த ஆவியை தேவன் அவனுக்கு கொடுத்தார். In order to save the people and preserve them for the years together, God gave him that spirit. அந்த அபிஷேகத்தை அவன் பாதுகாத்தான். He preserved that anointing. அதுதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. That was his speciality. அபிஷேகத்தை பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான ஒரு தன்மை. Preserving the anointing is an important aspect. எண்ணத்தை பெறாவிட்டாலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Whatever you do not receive the Holy Ghost. எண்ணத்தை இழந்தாலும் அபிஷேகத்தை இழக்காதே. Whatever you lose, do not lose the Holy Ghost. எண்ணத்தை தொலைத்தாலும் அபிஷேகத்தை தொலைக்காதே. Whatever you lose, you should not lose the anointing. எண்ணத்தை நஷ்டப்படுத்தினாலும் அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தாதே. Whatever you grieve, you should not grieve the Holy Ghost. அவன் மேல இருந்த அந்த ஆவிக்கு அவன் அப்படியே சரண்டர் பண்ணி போய்க்கொண்டே இருந்தான். He surrendered himself to the spirit which was upon him. அவன் ஒரு 60 வயசு ஆள் கிடையாது. He was not a 60-year-old பெரிய man. அனுபவம் உள்ள ஒரு ஆளும் கிடையாது. He was not an experienced person. 17 வயது வாலிபன். He was a 17-year-old கர்த்தருடைய man. ஆவிக்கு இடம் கொடுத்த பொழுது அவனை முழுவதும் ஆவியானவர் நடத்தினார். When he gave room for the Holy Ghost, the Holy Spirit controlled him totally. வாலிப வயதில கர்த்தருக்காக ஜீவிக்க முடியாது என்கிற ஒரு தவறான அறிக்கையை நாம் செய்யக்கூடாது. In the beginning days, we should not make a wrong confession that we cannot live for God. அப்படிப்பட்ட வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. Such confession should not come out of our mouth. கர்த்தருடைய ஆவி எந்த மனிதனுக்குள்ள வந்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டில் அவன் இயங்க ஆரம்பித்தால் எந்த மனிதனையும் அவர் தேறினவனாக பூர்ணனாக மாற்ற முடியும். Whenever the Spirit of God comes into a man, controls him, any man he can make him perfect. பார்வோனுடைய அரண்மனையிலே எப்படியும் வாழ அவனுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆவியானவர் அவனுக்கு கற்றுத் தந்தார். He had many opportunities to live however he likes in the throne of Pharaoh, but he learned to the Holy Spirit how to live with him. போத்திபாருடைய வீட்டிலே எப்படியும் வாழ முடியும் என்கிற தன்மை இருந்தது. ஆனால் இப்படித்தான் வாழுவேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் தன்னை நிச்சயப்படுத்திக் கொண்டான். He had a different life to live in the house of Potiphar, but he lived according to the leading of the Holy Spirit. அவனுக்கு சிங்காசனம் தூரமாக இருந்தது. ஆனால் ஆவியானவர் அவனுக்கு அருகிலே இருந்தார். The throne was far from him, but the Holy Ghost was nearby to him. அவன் சிங்காசனத்தை அடைய பல பாதைகள் போக வேண்டியிருந்தது. He had to go through many paths through to the throne. சிங்காசனம் தூரத்தில் இருந்தது. ஆனால் ஆவியானவர் அவனுக்கு பக்கத்தில் இருந்தார். The throne was afar, but the Holy Spirit was near by him. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is most important. உலக ஆசீர்வாதங்கள் நித்தியமெல்லாம் நமக்கு தூரமாக இருக்கிறது. ஆவியானவர் இப்பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டிய ஒரு காலம். The blessings of the world and the eternity is afar off, but now the Holy Spirit is the time that he should control over us and reign with us. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு கர்த்தருடைய ஆவி கொடுக்கப்பட்டிருந்தது. In Numbers 11 we see the Holy Ghost was given to Moses. மோசேக்கு இருந்த கர்த்தருடைய ஆவியை போல பழைய ஏற்பாட்டிலே யாருக்கும் அப்படிப்பட்ட ஆவி கிடையாது. As Moses had the Spirit of God, there was nobody in the Old Testament who had such a spirit. புதிய ஏற்பாட்டிலும் அப்படி அனுபவம் இருக்கா என்று எனக்கு தெரியவில்லை. I doubt if there is a person like this even in the New Testament. ஏனென்றால் அவனுக்குள்ள இருந்த ஆவி அளவில்லாத ஒரு ஆவி. Because he had a measureless spirit within him. அவனுக்குள்ள இருந்த ஆவியை எடுத்து 70 பேர் மேல் வைத்தாராம். The Spirit upon him he placed upon 70 of அப்ப them. அவனுக்குள்ள இருந்த ஆவியினுடைய தன்மை என்ன? Then what is the character of the spirit which was in நம்ம him? இப்ப பாட்டு பாடுறோம், ரெட்டிப்பான வரம் வேணும், ரெட்டிப்பான வல்லமை வேணும்னு. ஆனா அவனுக்குள்ள இருந்த வல்லமை எத்தனை மடங்கு?
70 மடங்கு அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தது. These days we are singing for double fold blessings and anointing, but that blessings and anointing upon him was 70 fold. நான் இத படித்தபோது வெட்கப்பட்டேன். When I read this I was ashamed. எப்படி 70 மடங்கு ஒரு அபிஷேகத்துல அவன் வாழ்ந்திருக்கிறான். He was living with 70 fold of blessings. அதனால தான் அவன் மனைவி பிள்ளைங்கற அந்த சப்ஜெக்ட்டே பைபிள்ல கிடையாது. அவன் மைண்ட் முழுதும் இந்த ஜனத்தை கொண்டு போய் கானான்ல சேர்க்கணும். அது மட்டும் தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. That is what in the word of God we cannot see about his wife or children. His mind was totally in taking the children of God to Canaan. ஆனா நாட்கள் போனபோது But as days went by, இவன் இந்த ஆவியை வேண்டாம் என்று சொன்னான். he refused to have the spirit. இந்த ஜனத்தை நானா சுமந்தேன், நானா பெற்றேன், நானா சுமக்க முடியும் என்று சொன்ன பொழுது இந்த ஆவி 70 பேர் மேல் வைக்கப்பட்டு இவன் ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டான். 70 போர்ஷன் மற்றவர்களுக்கு போய் விட்டது. When he said, did I beget this children or should I carry them, then the spirit upon him was taken out from him and placed upon 70 of அதனால them. தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, That is why when we speak of Jesus Christ in New Testament, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே John's Gospel chapter 3, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is spoken of him there? 3:34 பார்க்கும் பொழுது 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். For God giveth the spirit without measure. அப்ப புதிய ஏற்பாட்டிலே 2 மடங்கல்ல 70 மடங்கல்ல அளவில்லாத ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. Therefore in the New Testament it is not double fold or 70 fold, but it's a measureless spirit. அதனால தான் இந்த அபிஷேகம் பெற்ற ஒரு சிலர் எல்லாம் கட்டுப்படுத்த முடியல. அவங்க எங்கேயோ போயிடுறாங்க. Therefore some of them who are anointed, they are not able to be controlled, they go somewhere. அபிஷேகம் சரியா இப்ப நாசரேத்துல இறங்குச்சுனா இந்த ஹால் காணாது. ஹால்ல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. If there's a right anointing descending upon Nazareth, this hall will not suffice. இவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் தான் 70 பேருக்குள்ள போய் 70 பேர் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. The anointing within him went upon 70 of them and 70 of them prophesied. ஆண்டவர் சொல்கிறார், உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். God says that I will place the spirit upon you, upon all தயவு of them. செய்து உங்கள் மேல் இருக்கிற ஆவி மற்றவர்களுக்கு போகிற அளவுல நீங்கள் உங்களுடைய வார்த்தையினால ஆண்டவரை துக்கப்படுத்தி அபிஷேகத்தை இழந்து போய்விடக் கூடாது. Please do not grieve God by your words and make your anointing which is upon you to go upon the others. அவன் பாரத்தை சுமக்க முடியாது என்று சொன்னான். அபிஷேகம் அவனை விட்டு விலக ஆரம்பித்தது. When he said that he is not able to bear the burden, the anointing upon him went 70 away. மடங்கு இருந்த அபிஷேகம் இப்ப ஒரு மடங்கு வச்சிட்டு அவன் கடைசில கானானுக்குள்ள போக முடியாம தடுமாறி விட்டான். The 70 fold of this anointing he could not keep among himself, and finally he could not go into Canaan. அபிஷேகம் குறைந்தால் நம்முடைய இலக்கை நாம் தொட முடியாது. Without this anointing we cannot go and reach the அது mark. சீயோனோ எருசலேமோ அதை நாம் பார்க்கலாம், அடைய முடியாது. Might be Zion or Jerusalem, we can see but cannot attain it. சீயோனின் உபதேசங்களை பேசலாம், கேட்கலாம், அதை அடைய முடியாது. We can speak the doctrine of Zion and hear it, but we cannot உங்கள் attain மேல் it. இருக்கிற அபிஷேகம் உங்களை விட்டு சிதறி போக நீங்கள் அனுமதிக்க கூடாது. You should not allow your anointing which is upon you to be scattered. என்னாகமம் 27ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we read in Numbers chapter 27, 18ஆம் வசனத்திலே verse 18, யோசுவா தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன் என்று சொல்லி இருக்கிறது. we see of Joshua who received the spirit of God. ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைப்பாயாக. You take Joshua the son of Nun, the man whom the spirit is, and lay thine hands upon him. இவன் இந்த ஆவியை ஒரு விசை கூட இழந்து போகவில்லை. He did not lose the spirit at any time. இந்த ஆவியை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கவும் இல்லை. He did not give a spirit even to the others. மோசேயின் மேலிருந்து எடுக்கப்பட்ட ஆவி மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல நூனின் குமாரனாகிய யோசுவா என்னால் தாங்க முடியாது, சுமக்க முடியாது என்று ஒரு வார்த்தையும் சொல்லாதபடினால் அவன் மேல் இருந்த அபிஷேகம் அப்படியே நிலைத்திருந்தது. அவனே கானானுக்குள் ஜனத்தை நடத்தி கொண்டு போனான். As the spirit which was upon Moses was taken away because he said he could not carry the people, Joshua did not utter such words, and therefore he carried the people to Canaan. ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றது மோசேதான். But it was Moses who received the promise. அவன் முடியாது என்று சொன்ன பொழுது அந்த அபிஷேகம் ஷேர் பண்ணப்பட்ட போது இந்த குறைந்த அபிஷேகத்தை வைத்து அவனால் கானானுக்குள் போக முடியவில்லை. When he said he cannot, when this anointing was distributed to the others, with this less anointing he cannot go to Canaan. இதை கண்டு, இதை உணர்ந்து, இதை அனுபவத்தில் கண்டதான யோசுவா எப்பொழுது நான் என்னால் சுமக்க முடியாது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வார்த்தையை தேவனிடத்தில் ஒரு விசை கூட உச்சரிக்கவில்லை. தனக்கு கொடுத்த ஆவியை அப்படியே பாதுகாத்தான். அவன் கானானுக்குள் கொண்டு போய் சேர்ந்தான். Understanding and experiencing this, Joshua did not utter even once that he cannot carry these people or bear them, and he carried them, and without losing his anointing he went to Canaan. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Numbers chapter 14 verse 24, இங்கே காலேபை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. here about Caleb a word is spoken. 14:24 அவன் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியால் அவனை நான் அந்த கானானில் கொண்டு போய் சேர்ப்பேன். In 14:24
24, because he is having another spirit within him, I will lead him to Canaan. காலேப்னு சொன்னா நாயின்னு அர்த்தம். Caleb means a dog. அது பின்மாற்ற நாய் அல்ல, நன்றியுள்ள ஒரு நாய். It's not a backslidden dog, a grateful dog. நாம் இந்த நாட்களில் பின்மாற்றக்காரர்களா இருக்க கூடாது, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We should not be backslidden but be grateful to God. நமக்கு 20 சபைகள் இருக்கிறது. There are 20 churches. 20 சபைகளிலும் அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் இருக்கிறார்கள். There are anointed people in all the 20 churches. சரியான அனாயிண்டிங் சொன்னா அவங்க வீட்ல இருக்க மாட்டான். If there is a right anointing, he cannot be at home. நான் சொல்றதை திரும்ப சொல்றேன். Again repeat. அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு காத்திருப்புக்கு இந்த கூட்டத்தை விட்டுட்டு வேற எந்த வேலையும் கிடையாது. அப்படி ஒருத்த வேலையில போனானா அவன் மேல இருக்கிற அபிஷேகம் சரியான அபிஷேகம் கிடையாது. To the anointed man of God leaving this meeting, he cannot go anywhere else. If so, the anointing upon him is not right. அபிஷேகத்தினுடைய இன்னொரு இன்டர்பிரேஷன் கிறிஸ்துவின் அன்பு. The next interpretation of the Holy Ghost is the love of God. இது ரோமர்கள் நிருபத்திலே நாம் பார்க்க இயலும். This is what we read in Romans. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. Moreover, the Holy Spirit is poured upon our hearts by the love of God which is shed abroad in us. ரோமர் 5:5 நீங்கள் இதை பார்க்க இயலும். We can read of this in Romans chapter 5 அப்ப verse தேவ 5. அன்பு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நாள்தோறும் நெருக்கி ஏவுகிறது. இந்த ஏவுதல் உள்ளவன் வெளியே உட்கார முடியாது, ஓடி வந்துருவான். The love of Christ is constraining us, therefore he who is filled with the love of Christ cannot be seated outside, he will come running. காலேப் மேல இருந்த ஆவி வேறே ஆவி. The spirit upon Caleb was another spirit. அது என்ன ஆவி? What is that spirit? நாம் ஜெயிக்க முடியும் என்கிற நிச்சயம் உள்ள ஒரு ஆவி. He had the sure spirit which can make him to overcome. அந்த தேசத்தை நாம் சுலபமாக ஜெயிக்கலாம். We can easily inherit that land. அவர்கள் ஏனாக்கின் புத்திரர் தான். They are the children of Enoch. ராட்சச பிறவிகள் தான். They are the giants of birth. பார்வைக்கு அவர்கள் பெரிய மலை போல இருந்தவர்கள் தான். They seem to be as mountains at sight. ஆனால் அபிஷேகத்தினால் அவர்களை ஜெயிக்க இயலும். But by anointing we can overcome them. ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் அவன் நெகட்டிவா பேச மாட்டான். If a man is having an anointing, he will never speak negatively. அவன் பாசிட்டிவா தான் பேசுவான். He will always speak positively. எப்பொழுது ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன் நெகட்டிவா பேசுறானோ அப்பொழுது அபிஷேகம் அவனுக்குள்ள குறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அளந்து கொள்ளுங்கள். Whenever an anointed man of God is speaking in a negative manner, then his anointing is lessened. அவனுக்கு துர்ச்செய்தி அவன் வாயில வராது. He will never have an evil report. அவன் வாயில நற்செய்தி மாத்திரமே வரும். In his mouth will be found only good report. யாத்திராகமம் 35:33 பார்க்கும் பொழுது Exodus chapter 35 verse 33. அடுத்ததாக ஒரு தேவனுடைய மனிதன் மேல் பரிசுத்த தேவ ஆவி இறங்கினார். We can see the Holy Spirit descending upon another man of God. இவன் ஒரு முக்கியமான ஒரு நபர். He was an important person. யாத்திராகமம் 35ல நாம் பார்க்கும் பொழுது When we see in Exodus chapter 35 33ல தேவ ஆவியினால் கர்த்தர் அவனை நிரப்பினார். verse 33, we can see that the Lord filled him with the Spirit of God. அவனுடைய பெயர் பெசலெயேல். His name was Bezalel. அவன் ஒரு விலையேற பெற்ற ஒரு நபர். He was a precious person. அவன் யூதா கோத்திரத்தைச் சேர்ந்தவன். He belonged to the tribe of Judah. ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். But the Lord chose him. நாம் இப்பொழுது பேசுகிற வருஷக்கணக்காக நூற்றாண்டுகளாக பேசிக் கொண்டு வருகிற அந்த உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரம், இவைகள் அனைத்தையும் மோசேயினுடைய அந்த தரிசனத்தின்படி செய்து முடித்தவன் இவனே. The Ark of Covenant and the tabernacle which we speak for centuries together is this person who has accomplished it. பெசலெயேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? What is the meaning of Bezalel? தேவனுடைய நிழலில் நிற்பவன். He is standing in the shadow of God. உன்னதமானவருடைய மறைவில் நிற்பவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். He is standing in the shadow of the Almighty, shall dwell in the shadow of சரியான God. அபிஷேகம் இருந்தா நீ சர்வ வல்லவருடைய நிழலிலே உன்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். If you are in the right anointing, you will be preserved in the right shadow of God. ஒரு இன்ச் கூட அவன் மாத்தல. He did not even change an inch. மோசேயை கர்த்தர் வான் பண்ணி தான் அனுப்பினார். It was God who Moses who was warned of it. கர்த்தர் வான் எச்சரித்து தான் அனுப்பினார். God warned Moses of it. என்ன சொல்லி அனுப்பினாரு? What did he say? மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய நீ எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. You should be very careful to do what has shown upon your mount. அப்படியே பெசலெயேல்ட்ட சொன்னான். That was what he spoke to Bezalel. பெசலெயேல் தன்னுடைய அறிவை ஒரு இன்ச் கூட கூட்டல குறைக்கல. Bezalel did not use by his knowledge even an inch or less. உள்ள அதை இன்சிஸ்டே அவன் பண்ணவே இல்ல. He did not insist on it at all. ஒரு இடத்துல கூட இது இப்படி இருக்க முடியாது அப்படி இருக்க முடியாதுன்னு இல்ல. என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே செய்தான். வசனம் என்ன சொல்லுது, உபதேசம் எப்படி சொல்லுது, ஊழியன் என்ன சொல்றான், அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை சத்தியம், தத்துவம். He did not use of his own wisdom anywhere, but whatever the word of God is saying, whatever the sons of God or God, the Spirit of God is saying, that is only the real aspect of your life. அபிஷேகம் பெற்ற மனிதனுக்குள்ளே எப்பொழுது சுயம் நுழைகிறதோ அப்பொழுது அவன் ஜீவியத்திலே நஷ்டம் அடைகிறான். Whenever self is entering into an anointed person, then he is losing his life. அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை நஷ்டத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறது. Then his life is going on into loss. ஆனால் பெசலெயேல் தேவ ஆவியை பெற்று சரியான விதத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடித்தான். மகிமை இறங்கக்கூடிய ஒரு வேலையை செய்து முடித்தான்.
முடித்தான். But Bezalel receiving the Spirit of God, he accomplished the work of doing the Ark of the Covenant and the tabernacle, and the glory of God descended upon them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக ரொம்ப பேர் இருக்கு, நான் முடிந்தா நாளைக்கு அதை குறித்து பேசுகிறேன். There are many to go, but we'll speak, if God willing, we'll speak tomorrow. ஒரு சிலரை மட்டும் இப்போ உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். I would like to place only a few of them today. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Saul was anointed. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன். He was filled with the Spirit of God. தாவீது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன். David was anointed with the Spirit of God. 1 சாமுவேல் 10:6 அவன் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறது. In 1 Samuel 10:6 we see that Saul was anointed. 1 சாமுவேல் 16:13 தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறது. In 1 Samuel 16:13 we see David was anointed. நியாயாதிபதிகள் 14:6 கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இறங்கினார் என்று சொல்லி இருக்கிறது. In Judges 14:6 we see that the Spirit of God descended upon Samson. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை நாம் பார்க்கும் பொழுது, But when we see the aspects of their life, சிம்சோன் இந்த அபிஷேகத்தை இழந்தான். Samson lost this anointing. சவுல் இந்த அபிஷேகத்தை இழந்தான். Saul lost this anointing. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சில போராட்டங்களை சந்தித்தான். David had to face some problems. அருமையானவர்களே, ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கலாம். Dear beloved, maybe the God has given you anointing. எசேக்கியேல் 28:14 படிப்பார்க்கும் பொழுது, Ezekiel chapter 28 verse 14, தூதன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான். the angel of God was anointed. காப்பாற்றுகிறதுக்காக நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். He was an anointed cherub in order to save the people. ஆனால் அதை அவன் இழந்து போனான். But he lost it. அவன் இழந்ததனால அவனுடைய முடிவு என்ன? What was the end that he lost it? சொல்லுங்க. தூதன் விழுந்து போனதனால அவனுடைய முடிவு என்ன? சர்ப்பம். Because the angel of God had fallen, he is a serpent. இல்லாவிட்டால் சாத்தான். Or he is a Satan. இப்படி பல பெயர்களை அவனுக்கு சொல்லலாம். We can see of different மகிமையான titles. தேசத்திலே தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்த மனிதன் அபிஷேகத்தை இழக்கும் பொழுது சாத்தானாய் மாறுகிறான். When man of God who is in the presence of God gloriously, when he loses this glory, when he falls, he becomes Satan. அப்போஸ்தல அழைப்பு பெற்றதான யூதாஸ் தன்னுடைய அப்போஸ்தல ஜீவியத்தை அவன் இழந்து போன பொழுது, திருடனாய் மாறி போன பொழுது, அவன் அபிஷேகத்தை இழந்து போன பொழுது அவன் பிசாசாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. Judas, who was called as an apostle, when he lost his anointing, when he became a thief and he lost his anointing, he became a Satan. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள். Dear beloved, you have all received anointing. ஒரு சிலர் அபிஷேகம் பெறாமல் இருக்கலாம். Some of them have not received anointing. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதை இழந்தான். மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ள அவன் முயற்சிக்கவில்லை. Saul received the anointing, but he lost it, but he did not again want to receive it. தேவன் அவனுக்கு வசதியை கொடுத்தார். God gave him all facilities. எதுக்காக வசதி கொடுத்தார்? Why did he give him? தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவனை அரண்மனைக்கு கொண்டு வந்தார். He brought him to the palace that his work must be fulfilled. ஆனால் அவன் தேவன் சொன்னதை செய்யவில்லை. But he did not do what the Lord commanded. அபிஷேகம் நமக்கு கொடுப்பது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. The anointing is given to us that we might fulfill the will of God. தேவனுடைய மனதை நிறைவேற்றும்படியாக. That we might fulfill the mind of God. தேவனுடைய வசனத்தை நிறைவேற்றும்படியாக. That we might fulfill the word of God. தேவனுக்காக செயல்படும்படியாக. That we might work for God. அதை இழந்த பொழுது அவன் செத்த இடம், அவன் வனாந்தரத்திலே இல்லாவிட்டால் கில்போவா மலையிலே செத்து போனான். When he lost it, he died in a place called Gilboa. அவனுடைய முடிவு அரண்மனையில் அல்ல, அவனுடைய முடிவு ஒரு வனாந்தரம் போன்ற ஒரு மலையிலே காணப்பட்டது. His end was not in a palace, but his end was in a mountain which is like a wilderness. எதுக்கு நான் இதை சொல்லுகிறேன்? Why do I say this? தூதன் இழந்தான், அதை பெற்றுக்கொள்ளவில்லை. Angel lost it but did not receive it. சவுல் இழந்தான், அதை பெற்றுக்கொள்ளவில்லை. Saul lost it and did not receive it. தாவீது கூட சில இடத்துல சொல்லுகிறான், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டும் பலவீனன் சொன்னான். ஆனால் கர்த்தர் மறுபடியும் அவனை அபிஷேகித்து அவனை உறுதிப்படுத்தி விட்டார். David also says that he had received the anointing, but he is still weak, but the Lord renewed him and he stabilized him. அபிஷேக தைலம் என்பது உன் தலையில் இருந்தா அது ஒரு கிரீடம். But if the anointing oil is upon one's head, it's a crown. லேவியராகமம் 21:12 படி அது ஒரு கிரீடம். Leviticus 21:12 we can read it as a crown. ஆனால் புலம்பல் 5:16 அந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்கள் தலையில் இருந்து கிரீடங்கள் விழுந்து விட்டது. But in Lamentation 5:16 those people are saying that their crown has fallen off from their head. இன்னைக்கு இந்த மாலை வேளையிலே உங்களுடைய நம்முடைய நிலவரம், தற்போதைய நிலவரம் என்ன? This evening what is the state of the present அபிஷேகம் day? இழந்த தூதர்கள் போல இருக்கிறீர்களா? Are you found as the anointed angels? அபிஷேகம் இழந்த சவுலை போல இருக்கிறீர்களா? As you have found as Saul who has lost the கிரீடம் anointing? விழுந்த ஜனங்களை போல இருக்கிறீர்களா? I found as people who have whose crown has fallen. சாலமோனுக்கு 2 விசை அபிஷேகம் கிடைத்தது, அதை நஷ்டப்படுத்தி விட்டான். Solomon received anointing twice but he lost it. ஆனால் என்ன நடந்தது? But what happened? தாவீது
பலவீனப்பட்டான், ஆனால் மறுபடியும் அபிஷேகம் பெற்று தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டான். David became big, but he could again regain back his anointing. இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற அநேகர் பல பாவங்களிலே விழுந்து கிடக்கிறார்கள். Today many of them who are anointed have fallen into many sins. அதனால்தான் சபைகளிலே எழுப்புதல் இல்லை, வளர்ச்சி இல்லை. That is why there is no revival or growth in the church. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read in Lamentations 4 verse 20, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், he who is anointed of God, எங்கள் நாசியின் சுவாசமாய் இருந்தவன், and he was breath of our nostrils, இப்பொழுது படுகுழியில் விழுந்து விட்டான், அகப்பட்டு விட்டான். he is now fallen under pits. அபிஷேகம் பெற்ற பின்பு இப்படி நாம் எங்கேயாவது போய் விழுந்து விடக் கூடாது. After anointing we should not go fallen anywhere. என்னாகமம் 24:2 படி பார்க்கும் பொழுது, When we read in Numbers 24:2, பிலேயாம் முதலாவது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனாய் காணப்பட்டான். Balaam was a man who was filled once with the Spirit of God. ஆனால் தவறான கருத்துக்களை அவன் வெளியே சொன்ன பொழுது, But when he gave wrong opinions முடிவு outside, அவன் குறி சொல்லுகிறவனாய் கொலை செய்யப்பட்டு மரித்தான். his end was like a soothsayer and he was murdered and killed. தூதன் இழந்ததை பெற்றுக்கொள்ளவில்லை, Angel who lost it and he did சவுல் not இழந்ததை receive. பெற்றுக்கொள்ளவில்லை, Saul lost and did not receive. பிலேயாம் இழந்ததை பெற்றுக்கொள்ளவில்லை, Balaam lost it and did not receive. சிம்சோன் இழந்ததை பெற்றுக்கொள்ளவில்லை. Samson lost and did not receive ஆனால் it. தாவீது பெற்றுக்கொண்டான், சிம்சோன் பெற்றுக்கொண்டான். But David and also Samson received it. சாலமோன் இழந்தான், ஆனால் சிம்சோன் பெற்றுக்கொண்டான். Solomon lost it but Samson received it. ஞானி இழந்து விட்டான், ஒரு பலவீனம் கண்குருடாய் போன மனிதன் மறுபடி பெற்றுக்கொண்டான். The wise person lost it but one who had become blind and lost his eyes received it. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? What do we understand from this? அபிஷேகம் பெறலாம், அதை இழந்தும் போகலாம், மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். We can receive anointing, might lose it also, but we can regain it. தன்னுடைய வாழ்விலும் ஆவியானவர் விலகி போய்விடுவாரோ என்று பயந்து தாவீது, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடாதிரும் என்று அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். David feared lest the Holy Spirit will depart from him and prayed, Lord, take not away the Holy Spirit from me. தன்னுடைய ஜீவியத்தில் தோல்வி வந்த பொழுது தன்னிடத்திலிருந்து அபிஷேகம் போயிருமோன்னு பயந்துட்டான். When there was failures in his life, he feared that the Holy Ghost will depart from him. 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே இதை அவன் சொல்லுகிறான். Psalm 51 verse 11, he says உமது like this, சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், you take not away from the உமது presence பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். and take not the Holy Spirit away from me. அந்த விண்ணப்பம் அவனுக்கு உதவி செய்தது. That prayer helped him. கர்த்தர் அபிஷேகத்தை அவனை விட்டு விலக்காமல் மறுபடியும் அபிஷேகத்தை அவனுக்கு உறுதிப்படுத்தினார். அவன் 3 விசை அபிஷேகம் பண்ணப்பட்டான். God did not take away the Holy Spirit from him but confirmed that Holy Spirit, and thrice he was anointed. சிம்சோன் இழந்தது உண்மை, Samson was lost, it's கண்களை true. இழந்தது உண்மை, It's true that he lost his பலனை eyes. இழந்தது உண்மை, It's true that he lost his eyes. பிரதிஷ்டையை இழந்தது உண்மை, It's true that he's lost his consecration. குருடாய் போனது உண்மை, It's true that he's blind. வேடிக்கை பொருளாய் மாறினது உண்மை. It's true that he has been placed as magic to the ஆனால் others. அவனுடைய கண்ணீர், But his tears, அவனுடைய கண்ணீர் வேதனை அவனுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டினது. but his tears and cry and his pain. ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று கேட்டான். Once, Lord, hearken to me. இரக்கமுள்ள தேவன் அவனுக்கு இறங்கினார். Merciful God had mercy upon him. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God அவனுடைய say? தலையில் உள்ள மயிர் முளையல, அந்த முடியெல்லாம் முளைக்க தொடங்கிற்று. The hairs of his head began to grow. அதுபோல Like this, இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் even in the second day of கர்த்தாவே meeting, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதிரும் என்று நாம் கேட்போமாக. let us ask God not to take away the Holy Spirit from us. தாவீதுக்கு கிடைத்த மறுபடி உள்ள அபிஷேகம் போல எனக்கு மறுபடியும் ஒரு அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமாக. As David received the anointing once again, ask the Lord that he might give back the anointing மறுபடியும் to இந்த us. அபிஷேகம், இந்த வல்லமை, இந்த கிருபை உனக்கு வேண்டுமானால், நீ ஜெயத்தோடு ஓட்டத்தை முடித்து விசுவாச வீரர் பட்டியலில் சேர வேண்டுமானால், இன்றைக்கு மறுபடியும் ஆதியிலே செய்த அந்த அன்பின் கிரியைகளை, அந்த பிரதிஷ்டைகளை, அந்த முடியை மறுபடியும் முளைக்க வைப்பாயாக. If you had to run this race victoriously and again, if your name should come in the list of heroes of faith, then you in this consecration or the hairs of your head should again அப்படி grow today. வாஞ்சிக்கிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடுங்கள். All those who desire like this, close your eyes. வேதத்தை மூடுங்கள். Close your word of God. முழங்காலை முடக்குங்கள். You kneel down. இனி ஆவியானவரும் நீங்களும் போராட வேண்டிய ஒரு நேரம். This is the time that you and the Spirit of God should strive. என்ன விதத்துல உங்களுக்கு ஆராதிக்க முடியுமோ, தேவனை பற்றி பிடித்து கொள்ள முடியுமோ, விடாமல் பற்றி கொள்ள முடியுமோ, அதை நீங்கள் செய்யுங்கள். However you can cling on to the Lord and cling on to him without failing, you can hold on to him. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கமான சூழ்நிலையில் வந்த பொழுது ஆண்டவரை இறுக பிடித்துக்கொண்டு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன் என்று சொன்னான். Jacob, when he came to a desperate situation in his life, clung on to God and said, except you bless me, I will not leave you. கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடலாமே. For some time, let's all close our eyes. வெளியில இருக்கிற யாராவது முழங்கால் போட முடிந்தால், இல்லாவிட்டால் நல்லா ஆராதிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி பாயில வந்து உட்காருங்க, இல்ல முழங்கால் போடுங்க. People outside, if you can kneel down, or if you want to worship God, you can come inside and kneel down on the mats. ஊழியர்கள், விசுவாசி
விசுவாசிகள், வாலிபர்கள், சிறிய பிள்ளைகள், பெரியவர்கள், வயோதிபர்கள், டீச்சர்ஸ், புதியவர்கள் எல்லாரும் இப்பொழுது தேவனுடைய வல்லமைக்கு ஒரு பெந்தேகோஸ்தின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Servants of God, believers, small and old, all of them, all the believers together, now we have to receive the experience of Pentecost. இனிமேல் உள்ள ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். Hereafter, every second you should make use of it. யாரும் ஆவியில் நிரம்புறாங்க, அவங்க ஏன் நிரம்புறாங்கன்னு நீங்க பார்க்க வேண்டாம். உனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கலன்னா அழு. Don't see as to who is getting filled in the spirit, but if you want the anointing, you cry out. அபிஷேகத்தில் நிரம்புறவங்களை பார்க்காத, நிரம்புறவங்களை போய் பிடிக்காத. Don't look at the ones who is filling in the spirit and do not go catch them. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. Don't disturb anybody. ஆனா நல்ல நமக்கு இடம் இருக்கு. But we have a plenty space. அரபு தேசங்கள்ல எல்லாம் இப்படி ஆராதிக்க முடியாது. In the Arab countries they cannot worship like this. கம்யூனிஸ்ட் தேசங்கள்ல இப்படி ஆராதிக்க முடியாது. In the communist countries they cannot worship like நம்ம this. இந்தியாவிலே சில இடத்துல இப்படி ஆராதிக்க முடியாது. Even in India and some places we cannot worship like நமக்கு this. கர்த்தர் நல்ல சுயாதீனமான ஒரு தன்மையை தந்திருக்கிறார். But God has given us liberty like this. அப்படியே டைரக்டா பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த மேல் வீட்ல இறங்கின ஆவி இன்னைக்கு நம்ம மத்தியில இறங்கட்டும். As on the day of Pentecost that the spirit which descended upon the upper chamber, let it descend upon us. வீட்ல இறங்கின அபிஷேகத்தை குறித்து பேதுரு பேசும் பொழுது, when Peter is speaking about the anointing which fell upon Cornelius' house, ஆதியிலே இறங்கினது போல கர்த்தர் இறங்கினார். the Lord descended as he descended on the early days. அதனால நீங்க இந்த கூட்டத்தை விட்டு எழும்பும்போது கர்த்தர் என்ன பேசினார்னு நீங்க சொல்லணும். Therefore when you rise up out of this meeting you should say the Lord has spoken to you. கர்த்தர் என்னை தொட்டார்னு நீங்க சொல்லணும். You should feel the touch of God. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார்னு சொல்லணும். You should say that you have seen the vision of என்ன God. ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பினார்னு சொல்லணும். You should say that you've been filled by the Holy Spirit. நீங்க எல்லாரும் இப்ப பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தவர்கள். You have all come to receive. திரும்பி போகும்போது எனக்கு கிடைக்கல, எனக்கு முடியல, ஐயோ நான் விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு நீ பரிதாபத்தோடு நீ திரும்பி போக கூடாது. When you should go back you should not go with a pathetic situation that you have lost it or கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். Anyone who asks will receive. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and you shall receive. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். You will receive that your joy might be full. பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? It is sure that you will receive the Holy Ghost. இழந்து போயிருந்தா ஆண்டவரை விடாத. கர்த்தாவே என் வாழ்நாள் முடியறதுக்குள்ள இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க, நான் ஜெயத்தோடு இன்னைக்கு என் ஓட்ட முடிந்தாலும் ஜெயத்தோடு முடியணும்னு சொல்லுங்க. If you have lost it you ask of the Lord that your race if it's ending today let it end in glory victoriously. எத்தனை பேர் அப்படி கேட்க போகிறீர்கள்? How many of you will ask like this? 1 hour நீங்க யாரும் கண்ணே திறக்க கூடாது. For 1 hour you should not open your eyes at all. வீட மறந்துரு. Forgetting your house. உன்னுடைய தொழிலை மறந்துரு. Forgetting your business. உன்னுடைய பிரயாணத்தை மறந்துரு. Forgetting your journey. அம்மா அப்பா மனைவி புருஷன் பிள்ளை ஊழியம் எல்லாத்தையும் நீ மறந்துரு. Forgetting your father mother your wife and children and your ministry. உன்னுடைய ஒரே இலக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். Your only one mark should be the anointing of the Holy Ghost. அந்த ஆவி இருந்தா போதும், நீ எல்லாத்தையும் வின் பண்ணி நீ கடந்து போய்டுவே. When that spirit is there you can win everything and go. எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் கேட்டு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற்று தேவ ஆவியினால் முடிசூட்டப்படுவோம். All open your mouth and ask the Holy Ghost and be filled with that Holy Ghost.